துபாயோட அல் மக்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல லாஸ்ட் மந்த் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் துபாய் ஏர் ஷோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 150 கண்ட்ரீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 2,50,000 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கு நானும் போய் ஃபர்ஸ்ட் 2 நாள் மட்டும் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஆல்சோ இந்த மாதிரி ஏர் ஷோ வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா ஏர்லியர் திஸ் இயர் பாரிஸ்ல நடந்த பாரிஸ் ஏர் ஷோவை கவர் பண்ணி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் யூகேல நடந்த ஃபான்பா ஏர் ஷோவை கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டே நான் அதிக டைம் ஏர்கிராஃப்டை எல்லாம் போய் பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. பிகாஸ் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள்னு சொல்கிற நிறைய பேரோட கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ செகண்ட் டே காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் அங்கே தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏவியேஷன் மொபிலிட்டி ஸ்டேஜ்னு இருக்கா, அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். அங்கே தான் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. மணி 10:15 ஆச்சு. இன்னும் 15 நிமிஷத்தில் கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டோட சிஇஓ பால் கிரிஃபித் தான் டெலிவர் பண்ணாரு. நான் ஃபர்ஸ்ட் ரோல அதர் ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட உட்காந்துருந்தனால அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னால் அவர் பேசினதை வீடியோ எடுக்க முடியல. இல்லைனா அந்த ஃபுல் ஸ்பீச்சையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். பட் அவர் பேசின மெயின் கான்டெக்ட் என்னன்னா அவரோட லைஃபை பற்றி கொஞ்ச நேரம் பேசினாரு. எப்படி இங்கிலாந்துலேருந்து துபாய் வந்து இன்னைக்கு வேர்ல்ட்லேயே தி பிஸியஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்னு சொல்கிற துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எப்படி சிஇஓவா ஆனார்னு சில விஷயத்தை ஷேர் பண்ணாரு. அண்ட் துபாயோட அடுத்த பிளான் என்னென்ன, இப்போ இருக்க துபாய் ஏர்போர்ட்டில் பேசஞ்சர் ஆப்ரேஷன்ஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு ஊருக்கு வெளியே இருக்க அல் மக்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வேர்ல்ட்லயே தி பிகெஸ்ட் ஏர்போர்ட்டா மாத்த சில பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி சில விஷயத்தை ஷேர் பண்ணாரு. அவரோட ஸ்பீச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் ஸ்கெட்யூல் ரொம்ப டைட்டா இருந்துச்சா என்னன்னு தெரியல. வெறும் 15 மினிட்ஸ் தான் டைம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. சோ குயிக்கா அவரோட ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்து இந்த ஸ்டேஜ்ல நடக்க போறது ஒரு பேனல் டிஸ்கஷன். ஜஜீரா ஏர்வேஸோட சிஇஓ, நவி மும்பை ஏர்போர்ட்டோட சிஇஓ, போயிங்கோட வைஸ் பிரசிடென்ட் ஃபார் கமர்ஷியல் மார்க்கெட்டிங், கிங் சலாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர் அண்ட் துபாய் ஏர்போர்ட்டோட எஸ்விபி ஃபார் டெவலப்மெண்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஸ்கஷன்ல ஆக்சுவலா துபாய் ஏர்போர்ட்டோட சிஇஓ தான் ஜாயின் பண்ணியிருக்கணும். பட் அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லி போயிட்டனால அவருக்கு பதிலாக எஸ்விபி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜ்ல ஏர்லைன்ஸ், ஏர்போர்ட், பிளேன் மேக்கர்னு எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல், அதனால வர காஸ்ட் இன்க்ரீஸ், அதை எப்படி ஏர்லைன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் பிளேன் மேக்கர்ஸ் லைக் போயிங் இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்காங்களான்னு கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னோவேஷனை பொறுத்தவரை இவங்க 3 பேரும் ஈக்குவலா இன்னோவேட் ஆகணும். ஒருத்தரை விட்டுட்டு 2 பேரோ இல்ல 2 பேரை விட்டுட்டு ஒருத்தரோ இன்னோவேஷன்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்டா முன்னாடி போனாங்கன்னா அது இவங்க 3 பேரையும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை பற்றி இவங்க ஒரு செக்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க டிஸ்கஷன் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட போச்சு. இதுக்கப்புறம் எமிரேட்ஸோட பிரசிடென்ட் சார் டிம் கிளார்க்கோட ஸ்பீச் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த துபாய் ஏர் ஷோலேயே 777Xக்கு அப்புறம் அந்த ஸ்பீச்சுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். பட் அவரும் ஏதோ மீட்டிங்னு போயிட்டனால ஏர் ஷோ பக்கமே வரல. வெளியே போன உடனே ரியாதரோட ஷேலே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்த மீடியா ரிலீஸ் பார்க்கும்போது ரியாதரோட ஷேலேல அவங்க பிசினஸ் கிளாஸ் சீட்டை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சரி, அதை உள்ள போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். இந்த ரியாதரோட செட்டப் பார்த்தீங்கன்னா நான் WTMல பார்த்த அதே செட்டப் தான். பட் அங்கே வந்து வெறும் பிசினஸ் கிளாஸோட அம்யூனிட்டி கிட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து அந்த ஹோல் சீட்டையே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. WTM ஈவெண்ட்டை நான் ஒரு ஃபுல் வீடியோவா கவர் பண்ணல. பட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியா போட்டு ஹைலைட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. ரியாதர் பிசினஸ் கிளாஸை பொறுத்தவரை இந்த சீட்டை தான் அவங்க 787-9 ஏர்கிராஃப்ட்ல 1-to-1 கான்ஃபிகரேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இப்போ இருக்க பிசினஸ் கிளாஸ் கேபின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு டோர் அண்ட் ஃபுல் ஃபிளாட் பெட்ன்றது ஒரு பேசிக் ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. பட் எமிரேட்ஸ் வந்து அவ்வளவு பெரிய லெகசி கேரியர். ஆனா எதனால அவங்க பிசினஸ் கிளாஸ்ல ஒரு டோர் கூட இல்லன்னு தெரியல. அவங்க புதுசா ஆர்டர் பண்ணிருக்க 777Xோட கேபின்ல டோர்ஸ் இருக்கும். பட் அவங்க பழைய ஃபிளீட்ல கிடையாது. ஒன்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் தான் டோர்ஸ் இருக்கு. ரியாதரோட கேபின்ல டோட்டலா 28 பிசினஸ் சீட்ஸ் இருக்க போது அது எல்லாமே ஸ்வீட்ஸ் தான். ஆல்சோ இந்த ஸ்வீட் ஸ்டைல் வந்து இப்ப எல்லா ஏர்லைன்ஸ்லயும் காமன் ஆகிருச்சு. சோ இதுக்கு மேல பிசினஸ் கிளாஸ்ல என்ன மாதிரி ஒரு இன்னோவேஷனை கொண்டு வர முடியும்னு தெரியல. அண்ட் ஃபியூச்சரை பொறுத்தவரை அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் பிசினஸ் கிளாஸ்ல இது உங்களுக்கு கிடைக்காதுன்னு ஒண்ணுமே கிடையாது. மோஸ்ட் கம்ஃபர்டபிள் பெட், 4K OLED ஸ்கிரீன்ல IFE, மிஷலின் ஸ்டார் ஃபுட், ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட்னு எல்லாமே அங்க கிடைக்கும். மேபி ஃபியூச்சர் ஒரு பிளே ஸ்டேஷனை கொண்டு போய் அங்க வச்சாலும் வைப்பாங்க. சொல்ல முடியாது. கத்தார் ஏர்வேஸ் அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். நாளைக்கே சோனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்க எங்க IFEல பிளே ஸ்டேஷனை கொண்டு வரோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போதான் ரியாத ஸ்டால் முடிச்சுட்டு நேற்றனால 777Xை ஒழுங்காக பார்க்க முடியல. அதனால் இன்றைக்கி பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன்.
இந்த ஏர்கிராஃப்டை லாஸ்ட் 2 வருஷமா போயிங் எங்கேயுமே கொண்டு வரல. ஜஸ்ட் யூஎஸ்குள்ள மட்டும் இதோட டெஸ்ட் ஃபிளைட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இதோட ஒரு ஃபிளீட்டை வெளியே கொண்டு வந்து ஷோகேஸ் பண்ற டைம்ல அதை வச்சு நிறைய டெஸ்ட் ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ரிசல்ட்டை கலெக்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸை ஸ்பீட் அப் பண்ண முடியும். அதனால தான் லாஸ்ட் 2 வருஷமா இதை வெளியே எங்கேயுமே காட்டல. பட் இப்போ துபாய்க்கு கொண்டு வந்ததுக்கான ரீசன் இதோட மார்க்கெட்டிங் ஸ்பேஸை கொஞ்சம் கொஞ்சமா ஏர்பஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 வருஷத்துல ஏர்பஸ் A350க்கான ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மட்டும் போயிங் இதை ஷோகேஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குன்றதையே நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான் இப்போ இதை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. அண்ட் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த துபாய் ஏர் ஷோல $38 பில்லியன் ஒர்த்தான 65 போயிங் 777X ஏர்கிராஃப்டை எமிரேட்ஸ் ஓப்பனிங் டேலேயே ஆர்டர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் இதை ஃபார்ம்ரா ஏர் ஷோல பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் அதுக்கு அடுத்த வருஷம் இதை பாரிஸ் ஏர் ஷோ அண்ட் துபாய் ஏர் ஷோல கொண்டு வரதுக்குள்ள இதோட கமர்ஷியல் சர்வீஸே ஸ்டார்ட் ஆனாலும் ஆகிருக்கும். சொல்ல முடியாது போயிங் திரும்ப டிலே பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அவங்க பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன் சொல்றேன்னா இந்த 777X இப்போ வரும் அப்போ வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதோட சர்டிஃபிகேஷனை டிலே பண்ணி 2027க்கு புஷ் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள இதோட சர்டிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி 2026ல கமர்ஷியலா ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அந்த ஏர்கிராஃப்ட்ல ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி அதோட ப்ரொடக்ஷனை ஃபர்தரா டிலே பண்ணிட்டாங்க. போயிங் கம்பெனியோட ஹிஸ்டரியில இந்த 777Xன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட். பிகாஸ் போயிங் திரும்பவும் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி தான் இது. பாஸ்ட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த போயிங் ஏர்கிராஃப்டான 747 அண்ட் 777ER ரிப்ளேஸ் பண்ண வந்த ஏர்கிராஃப்ட் தான் இது. மேபி அதோட ஃபியூஷன் கூட சொல்லலாம். பட் இதை கரெக்ட் டைம்ல சர்டிஃபை பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணாதனால போயிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஏர்பஸோட A350க்கு போயிட்டு இருக்கு. ஆல்சோ 2020ல ரிலீஸ் பண்ண வேண்டிய ஏர்கிராஃப்டை 2027 வரைக்கும் புஷ் பண்ணனால போயிங்க்கு $5 பில்லியன் இந்தியன் ரூபியில 42,000 கோடி கிட்ட தேவையில்லாத செலவு வந்திருக்கு. இதோட கமர்ஷியல் சர்வீஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருமே இந்த ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எமிரேட்ஸோட 350 பார்த்தாச்சு, A380யும் பார்த்தாச்சு. இன்னும் 777 தான் இன்னும் பார்க்கல. உள்ளே விடுறாங்களான்னு பார்க்கலாம். போயிங்கோட 777Xை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் தான் எமிரேட்ஸோட 777 பார்க் பண்ணியிருந்தாங்க. அதோட ரீஃபர்பிஷ்ட் இன்டீரியரை நான் இன்னும் பார்க்கல. சரி அதை பார்க்கலான்னு நான் உள்ளே போயிருந்தேன். உள்ளே போனால் எப்பவும் போல் பிஸ்னஸ் கிளாஸில் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. பட் எக்கானமி கிளாஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஏர்கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்கோட வைஃபை இருக்கு அண்ட் யாரு வேணாலும் இதை ஃப்ரீயாக கனெக்ட் பண்ண முடியும். நேற்று போயிருந்த எமிரேட்ஸோட ஏர்கிராஃப்ட்ல இதை என்னால் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஃபுல் க்ரௌடடாக இருந்தனால இதை பற்றின தாட்டே வரல. ஸோ இந்த ரீஃபர்பிஷ்ட் கேபினை பொறுத்தவரை ஃபுல் நோஸ்ல இருந்து டெயில் வரைக்கும் இருக்க எல்லா சீட்ஸையும் மாற்றுறதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு 18 நாள் கிட்ட ஆகும். இப்போ வரைக்கும் 777 ஃபிளீட்ல 1/3 ஆஃப் த ஃபிளீட்டை தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்க ஏர்கிராஃப்டை எல்லாம் கேபின் ரீஃபர்பிஷ் பண்ணி லேட் 2026ல தான் ரோல் அவுட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸை பொறுத்தவரை இந்த கேபின் டிசைனை தான் நீங்கள் எல்லா ஏர்கிராஃப்ட்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே புதுசாக காட்டுறதுக்கு எதுவும் கிடையாது. எமிரேட்ஸோட புது சீட்ஸ் அண்ட் கேபின் டிசைனை பார்க்கணும்னா நம்ம 777X வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிகாஸ் அதில் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு எமிரேட்ஸ் ஒரு புது கேபினை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னன்னா, பாரிஸ் ஏர் ஷோவும் சரி ஃபார்ம்ரா ஏர் ஷோவும் சரி, அந்த 2 ஏர் ஷோலையும் இங்கே வந்த அளவுக்கு டிஃபென்ஸ் பீப்புள் அங்கே வரல. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் திரும்பினீங்கன்னு வைங்களேன், ஒரு டிஃபென்ஸ் பர்சனை பார்க்க முடியும். அவ்வளோ டிஃபென்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. 777X எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா 2.25 ஃப்ளைங் டிஸ்பிளே இருக்குது. எமிரேட்ஸோட 777 பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 2 மணிக்கு ஃப்ளைங் டிஸ்பிளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போயிங்கோட 777X, ஏர்பஸோட A350 1000 வேரியன்ட், லாக்ஹீட் மார்ட்டினோட F-35 நிறைய ஏர்கிராஃப்டை ஃப்ளை பண்ணி காட்டினாங்க. பட் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது போயிங்கோட 777Xக்கு தான். அவ்வளோ பெரிய ஏர்கிராஃப்ட் அண்ட் அவ்வளோ பெரிய என்ஜின், பட் ஏரில் இருக்கும்போது ஒரு சவுண்டு கூட கிடையாது. செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்ட் அண்ட் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை இது A350 விட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு நினைக்கிறேன்.
2 மணி நேரம் கிட்ட ஃப்ளைங் டிஸ்பிளே நடந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு 4 மணிக்கு ஏர்பஸோட டூர் இருந்துச்சுன்னு அதுக்கு கிளம்பிட்டேன். பாரிஸ் ஏர் ஷோலையும் சரி, துபாய் ஏர் ஷோலையும் சரி, ஏர்பஸோட ஏர்கிராஃப்டை டூர் பண்றதுக்கு மட்டும் நம்மள பிரைவேட்டா ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான். இல்லனா எமிரேட்ஸ் ஏர்கிராஃப்ட் என்ன நிலைமையில இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்திருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க ஏர்கிராஃப்டை டீடைல்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க முடியாது. The A220, then we're going to run with the A400M, and then we're going to finish up with the A325. Please, let's make it a group. Let's not disperse too much, and of course, don't take up that because there's a person inside that needs to know who you are. All right? Any questions on the process? Nothing. Let's go. ஸோ எல்லா ஏர் ஷோஸ்லையும் இப்படி தான். நீங்கள் ஏர்பஸ் ஏர்கிராஃப்டை டூர் பண்ணுறதுனா ஏர்பஸோட ஷேலையில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏர்பஸ் ஏர்கிராஃப்டை டூர் பண்ண முடியும். நீங்கள் மீடியாவாக இருந்தாலும் அப்படியே உள்ளே போயிட முடியாது. ஏர்பஸ்லேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ குரூப்பாக தான் போக முடியும், இண்டிவிஜுவல் டூர் கிடையாது. டூரோட ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்டா டாகோட A220 பார்க்கலான்னு போனோம். பட் அங்கே ஆல்ரெடி ஒரு குரூப் இருந்தனால ஏர்பஸோட மிலிட்ரி ஏர்கிராஃப்டான A400M பார்க்கலான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. டே 1ல நம்ம பார்த்த போயிங்கோட C-17 கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ பெரிய ஏர்கிராஃப்ட் கிடையாது. பட் ஒரு எஃபிஷியன்டான ஏர்கிராஃப்ட். அதனால தான் நிறைய கண்ட்ரீஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த 400Mன்றது லாக்ஹீட் மார்ட்டினோட C-130 ஹெர்குலஸ்க்கும் போயிங்கோட C-17 குளோப் மாஸ்டருக்கும் இடையில ஃபிட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. போயிங் மாதிரி இது ஒரு பெரிய ஏர்கிராஃப்டும் கிடையாது, லாக்ஹீட் மார்ட்டின் மாதிரி ஒரு சின்ன ஏர்கிராஃப்டும் கிடையாது. ஸோ இது ஒரு மிடில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு மிட் சைஸ் ஏர்கிராஃப்டா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல இருக்க 4 என்ஜின்ஸ் டர்போ ப்ராப் என்ஜின்ஸ் தான். சோ எந்த ஒரு கிரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாம இந்த ஏர்கிராஃப்ட்னால ரிவர்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஒரு மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்டை ஒரு கண்ட்ரி எங்க வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். டெசர்ட்ல ஆப்ரேட் பண்ணலாம், ஹில் ஸ்டேஷன்ல ஆப்ரேட் பண்ணலாம், ஃபாரஸ்ட்குள்ள ஆப்ரேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி பிளேசஸ்ல கிரவுண்ட் சப்போர்ட் வெஹிக்கிளை எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ல ரிவர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு டிசைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் டர்போ ப்ராப் என்ஜின்ஸ்ல அதை ஈஸியாவே பண்ண முடியும். அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்க டர்போ ப்ராப் என்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல வர டர்போ ப்ராப் என்ஜின்ஸ் மாதிரி கிடையாது. யூரோப்ராப்போட TP400D6ன்ற மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின்ஸை இந்த ஏர்கிராஃப்ட்க்கு ஏர்பஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜின்ஸ் இந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்கனாலேயே ஷார்ட்டர் ரன்வேஸ், செமி ப்ரிப்பேர் ரன்வேஸ்னு எங்க வேணாலும் லேண்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ண முடியும். இந்த A400M ஏர்கிராஃப்ட்ல டோட்டலா 37 டன்ஸ் ஆஃப் கார்கோவை கேரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 116 ஃபுல்லி எக்யூப்டு மிலிட்டரி ட்ரூப்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி தான். பட் மிலிட்டரி ட்ரூப்ஸ்ங்கிறதுனால அவங்க பேராஷூட், கன்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 116 பேரை கேரி பண்ண முடியுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல நம்பர் தான். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இதை இப்போ வரைக்கும் சில டாக்டிக்கல் மிஷன்ஸ், ஹியூமனிடேரியன் ரிலீஃப்ஸ், மெடிக்கல் எவாக்குவேஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கன்வே பண்றதுக்காக உள்ள ஒரு மெட்டா குவெஸ்ட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூவி மாதிரி போட்டு காட்டினாங்க. அதாவது நம்ம இந்த ஏர்கிராஃப்ட்ல டிராவல் பண்ணி ஒரு பேட்டில் ஃபீல்ட் ஆர் ரெஸ்கியூ மிஷனுக்கு போற மாதிரி அதில் காட்டினாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து ஏர்பஸோட A220 பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து டாக் அங்கோலா ஏர்லைன்ஸோடது. அவங்க ஃபிளீட்ல இதை இப்பதான் ரீசெண்டா ஆட் பண்ணாங்க. இந்த ஏர்கிராஃப்ட்ல டோட்டலா 137 சீட்ஸ் இருக்கு. அதுல 12 பிசினஸ் கிளாஸ் அண்ட் 125 எக்கானமி கிளாஸ். இப்போதைக்கு இந்த ஏர்கிராஃப்ட்டை டொமஸ்டிக் அண்ட் இன்ட்ரா ஆப்பிரிக்கா ரூட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணி அங்கோலாக்கு கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்தவரை கேபின்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே மாடர்னா தான் இருந்துச்சு. பட் சீட்டோட லெக் ரூமை பொறுத்தவரை ஃபார்வர்ட்ல இருக்க சில சீட்ஸ்ல உங்களுக்கு 34 இன்ச்சஸ் இருக்கும் அண்ட் பின்னாடி இருக்க சீட்ஸ்ல எல்லாம் 30 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ கால் கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா கிராம்படா தான் ஃபீல் இருக்கும். இந்த ஏர்கிராஃப்ட்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இதோட டாய்லெட்ஸ் தான். பிகாஸ் இப்போ மாடர்ன் ஏஜ்ல ரிலீஸ் ஆகிற சில ஏர்கிராஃப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீல் சேர் யூசர்ஸ்க்காக சில விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த ஏர்கிராஃப்டோட லேவட்டரியில ஒரு விஷயத்தை டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. பேக் சைடு பாத்தீங்கன்னா டோட்டலா 2 டாய்லெட்ஸ் இருக்கு. அந்த சென்டர்ல இருக்க பார்ட்டிஷனை பாத்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ணிக்க முடியும். இதனால கொஞ்சம் வயசானவங்க இல்ல ரெடியூஸ்ட் மொபிலிட்டி பேசஞ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா உள்ள போய் யூஸ் பண்ணிக்க முடியும். என்னோட கேமரால வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லாதனால இதை ஃபுல்லா காட்ட முடியல. பட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறத விட இது ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்துச்சு. அண்ட் இந்த டோர்ஸை இன்னும் கூட நல்லா ஓபன் பண்ணிக்க முடியும். நான் எப்போ ஏர்பஸ்ஸை டூர் பண்ணாலும் ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அது ஏன்னே தெரில. ஏர்பஸ் வந்து மீடியா பர்சன் கிட்ட ரொம்பவே ஜெனரஸாக இருக்காங்க. அடுத்து இந்த ஹெலிகாப்டர் தான் காட்ட கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஏர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்டை பில்ட் பண்ணுறது மட்டும் பிஸ்னஸ் கிடையாது. ஹெலிகாப்டர் டிவிஷனில் ஏர்பஸ் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த லீடிங் ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ். டிசைன், மேனுஃபேக்சரிங், சிவில் சப்போர்ட், மிலிட்ரி சப்போர்ட்னு எல்லா விதமான ஏரியாஸ்லையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது குவைத் போலீஸோட H225 மல்டி ரோல் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ மிஷனுக்கும் யூஸ் பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். இதில் நிறைய விஐபி அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் டிராவல் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ள ஒரு அல்ட்ரா லக்ஸரி கேபினா உங்களால் பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் பிசினஸ் கிளாஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் சீட்ஸ் அண்ட் கேபின்ஸ் இருந்துச்சு. எக்ஸ்டீரியர்
இன்டீரியரை பொறுத்தவரை ஏர்பஸ் இது ஆல் வெதர் ஆப்ரேஷன்ஸ்க்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பில்ட் இன் டிஐசிங் சிஸ்டம் இருக்கனால எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஹெலிகாப்டரை ஆப்ரேட் பண்ண முடியும். உள்ள லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடமே இல்லையே, அதெல்லாம் எங்க வைப்பீங்கன்னு கேட்கும்போது வெளியே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள தான் சூட் கேஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியா கொடுத்துருக்காங்க. Okay. You have space here in the tail. Okay. And also this is also storage. All right. So it can carry fuel. Okay. It can also carry whatever you want. டிஃபென்ஸை பொறுத்தவரை ரெஸ்கியூ மிஷன் எப்போ வரும்னே தெரியாது. ஸோ இதை ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டராக இருந்து ரெஸ்கியூ ஹெலிகாப்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சைட் பேனல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதனால கஸ்டமர்ஸ்னால ஈஸியாக உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மிலிட்ரி ட்ரூப்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட்ஸை கேரி பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் என்னோட துபாய் ஏர் ஷோவோட ஜேர்னி. இந்த வீடியோவில் பெருசாக எந்த ஏர்க்ராஃப்ட் டூரும் இருந்திருக்காது. அதுக்கு ரீசன் நான் நிறைய மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதிகமாக என்னால் ஏர்க்ராஃப்ட் வீடியோஸ் எடுக்க முடியல. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரேட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஏர் ஷோஸை அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த துபாய் ஏர் ஷோ உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸை பார்க்குற சில பேரை என்னால் மீட் பண்ண முடிஞ்சது. இந்த டே 2 எண்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட தான் 2 மணி நேரம் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அவர் பேர் கலையரசன், ரொம்பவே நல்லா பேசிட்டு இருந்தாரு. பட் அவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, வெல் ரிசர்ச் அண்ட் டீடைல்டாக இருக்கு, தமிழ் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது, ஸோ நீங்க பண்றது ரொம்பவே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னால் கொஞ்சம் பேர் தான் இந்த டைம் மீட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் டே 3 பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. ஸோ என்னால் எதுவுமே அன்னைக்கு பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் துபாய் வந்தா கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் இன்னொரு டைம் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ண ட்ரை பண்றேன். அண்யா இப்போ வரைக்கும் இந்த சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் இயர் ஃபார்ம்ரா ஏர் ஷோ நடக்க போகுது. ஸோ நான் உங்களை அதில் மீட் பண்றேன்.